தம்பி எப்பொழுது அரமணிக்கு உள்ளே போவதா இருந்தா தங்கையா வட்டவன் நம்மளுக்கு ஆளாத்தி எடுத்து அனுப்புவா. தங்கை காணவில்லையே. நீங்க வந்ததுன்னு தெரியல. அந்த புடுக்கடிக்கிறவன் அடிக்கிறது. அது உடையடிக்கிறவன் கூட்டிட்டு வாங்கடா. உடுக்கடிக்கிறவன் முதுக்கு வேற துடுப்பு வேற ஒரே அட்டியா இருக்கணும். அதுக்கு மேல கிழிஞ்சு போய் பாக்குறியா? அடிச்சு பார்க்கல கிழிஞ்சு பார்க்கல. ஏய் நீ ஒரு ஆம்பளை இருந்தா உனக்கு இதுல நீ ஒரு ஆம்பளை நீ இவனுக்கு இதுல மசல் இருந்தா அல்லல் மல் நுனி போயிரும். தெரியுதா? ஏய் எதல மசல் இருந்தா நீ மூஞ்சில மசல் இருந்தா அடிச்சு கிழிஞ்சு மூஞ்சில மசல் நீ அவ்வளவு பேர் கெடாமிச வச்சிருக்கு அடிப்பாங்க. அடி கூப்பிடு தங்கச்சி வரன்னு சொல்ல அக்காளி தக்காளி வேலை தாசி தக்காளி கூப்பிடு. அரகினி தங்க ஓத்தாங்க அரகேனியா அரகினி தங்க ஓத்தாங்க அந்த தங்க தோளால் அடுத்து ரொம்ப திருஷ்டி நீங்க பள்ளி வேட்டை சண்டைக்கு போனீங்களா? பள்ளி சண்டை வெற்றியோடு முடிந்ததா? அம்மா நாங்க போய் கொலையாக திரும்பி வருவோமா? நாங்களாவது வேட்டுவ படையினால் இருக்கக்கூடிய அந்த சங்கவள கொம்பன் சொல்லக்கூடிய மாபெரும் பண்ணியை கொண்டு வடித்தோம். அது மட்டுமல்ல எங்களுக்கு அடைந்த வெற்றி எங்களுக்கு மட்டும் கிடையாதுமா. அந்த வெற்றியில் உனக்கும் பங்கு உண்டு. எப்படி சொல்றீங்க? நீ வளர்த்துறீங்க அந்த மூலி நாய். அப்படி பேசித்தானே ரொம்ப வந்துச்சு. மூலி நாயின்னு சொன்னீங்க, உழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு மூலி நாயின்னு சொன்னீங்க, என் காதுக்கு முருவு பண்ணி போனா வருவாய். ஆமா சொட்ட நாயின்னு சொன்னீங்க, நாய்க்கு சொக்கா தச்சு போட்டா வருவன்னு இருந்துச்சு. ஆமா வெற்றி யாருனால? நான் வளர்த்திய நாயால. நாயால. ஆமாமா. என்னடா பண்ணுச்சு? அதாவது இந்த பன்றிய சங்கர் பொன்னர் நாங்க மூவர்களும் துரைத்து சொல்லும் பொழுது இந்த பன்றியாகப்பட்டது இந்த சிவசோழ நாட்டுல இருந்து தப்பி பிழைத்து நம்ம உயிர் பிழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பன்றியாகப்பட்டது ஓடியது. ஓடும் பொழுது இந்த மேல்நாட்டா சீமை எல்லையில போய் இந்த முன்னாடி கால ரெண்டையும் எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு போனது. அப்படி வச்சிருந்தா அந்த பண்ணி நமக்கு சொந்தம் இல்ல. அதை கொல்ல முடியாது. அது நீதி தவறுந்தது, அதர்ம யுத்தாது. இந்த பன்றி காலை எடுத்து முன்பதாக வைக்கும் முன்பாக நீ வளர்த்து நாயாகப்பட்டது அந்த பன்றியின் காதை பிடித்து இழுத்து மீண்டும் சிவசோழ நாட்டுல போட்டது. இழுத்து இந்த நாட்டுல போட்டோன்னா நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப போட்ட உடனே இந்த வையமல சாம்புவன் அந்த பன்றி மீது சாய்ந்தான். அந்த பன்றி கீழே விழுந்தது. சங்கர வரவழைத்து பொடுசாமி வேலை 7 வண்டி இரும்பு ஒரே வேலை அடிச்சீங்களா? அந்த வேலையிலே குத்துறீங்க. அப்படி அந்த பன்றியை கொன்று வெற்றி முழுவெற்றி நமக்கு. அதுல உனக்கும் பங்கு இருக்குதம்மா. பன்னி சண்டை முடிந்து விட்டது. வெற்றியாக முடிந்தது. மிகவும் கலப்பாக இருப்பீர்கள். அதனால நம்முடைய பொன்னிவள நாட்டிலே பட்டுக்கோட்டை அரமனையில் உள்ள பஞ்சாணி வெற்றி இருக்கிறது. சாப்பிட்டு சிறிது நித்திரை இருங்க. ஆகட்டுமா? எங்களுக்காக சாதமெல்லாம் தயாராக இருக்கிறது. எல்லாம் ரெடி. சரி ஆகட்டும். புறப்படுங்க பார்க்கலாம். அரமனை சாதமெல்லாம் ரெடியா? அண்ணா என்னதான் இருந்தாலும் உன் உடல் பிறந்த பிறப்புக அப்படின்னு சொல்லி அவருக்கு இருவர்களையும் பட்டுக்கோட்டை அரண்மனையில சென்று அவங்களுக்கு அன்னபோஜனம் கொடுத்துட்டேன். நான் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு வெளிப்பட்டவன் தானே, அதனால நீ எப்படி கடன்
கொட்டுக்கு தோட்டி ஆமா. குளத்துக்கு அண்ணன் தம்பி ஆமா. எங்களுக்கு ஆமா. கொட்டுக்கு தான் நீங்க தோட்டியா இருந்தீங்க குளத்திலே சாதிக்கு எங்களுக்கு அண்ணன் தம்பியா இருக்கிறீங்க இருந்தாலும் நீங்க நீதி நேர்மை தவறாம இருக்கக்கூடியவர்கள் ஆமா. அண்ணன் அரமனையில தூங்குறாரு நீ எங்க போய் படுக்கணும் நான் குதிரை கொட்டாயில. அதான் குதிரை கொட்டாய் இருக்குது அங்க போய் படுத்துக்காக வேற என்ன தலை சொறீர இல்ல, நான் என்ன அப்படி எதுக்காக எதுவும் பண்ண மாட்டேன். ஏதோ நான் ஜாபம் உனக்கும் தெரியும். குவாட்டர் வேணுமா ஆமா. ஒரு புள்ளே வாங்கிட்டு வந்துக்கிறேன் சரி சரி, சுடு தண்ணி தானே. அண்ணா அப்படியே கப்போடு புடிச்சிட்டு குதிரை கதிரை சேட்டை பண்ணி தான் படு கம்புடு அது உதச்சு விடும். ஈயாமா இங்க பாரு, நான் என் பாட்டு குடிக்கிறேன். என் பாட்டு படுங்க. அண்ணன்மார்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அண்ணன் போய் நான் தாலாட்டி தூங்க வச்சுட்டு வரேன். சரி. அரமனையிலே படுத்து நாம தூங்கும் போது அண்ணா நான் ஆகாத கனவு ஒன்று கண்டு விட்டேன் அண்ணா. என்னைக்கும் இல்லாத ஆச்சரியமாக ஒரு பொல்லாத கனவு கண்டு விழித்திருக்கிறனே, எப்படியுமா கனவு? அண்ணா பட்டுக்கோட்டை அரமனையில் பஞ்சனையில் தூங்கும் போது மதுக்கரை செல்லியம்மனின் கனவிலே தோன்றி தங்கா இன்று பொன்னிவள நாட்டுக்கு யார் வந்தாலும் சரி அண்டினவர்களை ஆதரிக்க கூடாது, அவைமன்று வந்தவர்களை ஆதரிக்க கூடாது. அப்படி அண்டினவர்களை ஆதரித்தால் உங்க அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று மதுக்கரை செல்லியம்மன் ஒரு சொல் வாசகி, நீ கண்ட கனவு அப்படியே பழிக்கும் என்பா. ஆனா இருந்தாலும் நம்முடைய அதாவது வேளாளர் வம்சத்திலே பிறந்தவர்கள் அபயமன்று வந்தவன் தஞ்சமன்று வந்தவன் ஆதரிச்சுதான் பழக்கமே தவிர அவங்களை தள்ளிவிட்டு பழக்கம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் சரி இன்று ஒரு நாள் மட்டும் நம்முடைய அரமனையை தேடி யார் வந்தாலும் நம்ம அரமனையில் தங்க வைத்து விடாதீர்கள், அது உங்க உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று மதுக்கரை செல்லியம்மன் சொல்லி இருக்கிறது. அம்மா, என்னைக்கு தாயார் நம்மை விட்டு இறந்தாரோ அன்று முதல் இன்று வரைக்கும் தாய் போல உன்னுடைய முகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய வார்த்தையை மீறி நம்முடைய அரமனையில் எதுவுமே நடந்தது கிடையாது. இன்னைக்கு மட்டும் மீறி நடந்துருமா என்ன? அது மட்டுமல்ல, தாராள வம்சத்திலே பிறந்தவர்களுக்கு ஒரு பொழுதும் கலக்கம் வந்து நேராது. அதனால எதுவும் அப்படி நடக்காது, நீ பயப்பட வேண்டாமா. போய் ஓய்வெடுத்து ராஜா. என்னமோ மாலையாட்டம் கையில பிடிச்சிட்டு போறாங்க, மூக்குல வேற ஒரு தொங்க எடுத்துட்டு போறாங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு கத்தை எடுத்துட்டு போறாங்க. சரியா பண்றதுல வேற மாலை வேற கையில பிடிச்சிட்டு போறாங்க. பார்க்கும் போது நீங்க புதுவிதமா தெரியுது. என்னம்மா கொடுத்த வணக்கம் ஒரு விதமா இருக்குதா? என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? என்ன மரியாதை பிளேடு குறையிறானே. குதிரைக்கு கொஞ்சோண்டு ரம்பு கொடுப்போம்ல, குதிரை ரம்பு கொஞ்சம் கொடுத்துட்டேன். தெரியாத பேசியிருந்தா ஒத்துக்குங்க. உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் பேசி பண்றது. நம்ம முன்னால நம்ம பண்றது இல்லைங்க. சரி போய் குதிரை கொட்டையில போய் படுப்போம். நீங்க போய்ங்க, நான் போய் அந்த மெத்த மேல படுத்து தூங்குறேங்க. போய் குதிரை கொட்டையில கிடைக்கும். குதிரை கொட்டாய்க்கு போறேன். போய் படுப்பா. ஒவ்வொரு குதிரையாட்டமே கணிப்பா அப்படி பாரு. நீங்க ஒரு தடவை இந்த தம்பி சத்தம்பரம் அண்ணா படுண்ணா. போய் படுப்பா. போய் படு. கஞ்சி குடிச்சிட்டீங்களா? கஞ்சியா? இல்ல, சோறு தான். படு போ போ, ஒரு பக்கமா படு. போய் படுப்போம். ஆட்டக்கூடாது. பேத்தனாங்க சாமானிய